ஜூடாவும் ஆண்டவர் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் விரித்த கரங்களோட ஒவ்வொரு அழைக்கிறார். என்கிட்ட வா மகனே, என்கிட்ட வா மகளே. நீ இருக்கிற வேண்டிய இடம் இது கிடையாது, நீ இருக்கிற வேண்டிய நிலைமை இது கிடையாது. நீ ஒரு பெரிய இடத்துக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். ஆனா அதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாம இருக்கலாம். ஆனா என் தேவன் சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஒவ்வொரு யார் யார் இந்த வார்த்தைகளை நம்புறீங்களோ உன்னை நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் ஜாதிகளை பெருமைப்படுத்துவேன், உன் குடும்பம் பெரிய பெரிய காரியத்தை பார்க்க போகிறது. யார் இதை நம்புறீங்களோ ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு இன்றைக்கே செய்ய போகிறார். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நம்ம யாரும் தோக்க பிறந்தவங்களே கிடையாது. நம்ம தோக்குறோம்னா நம்ம ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தம். தோக்குறோம்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை, நம்ம ஆண்டவரோட இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு தர்றாரு. திருப்பி என்கிட்ட வா மகனே, திருப்பி என்கிட்ட வா மகளே. உன்னை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்க போறேன். யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ இதெல்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னாங்களோ, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனாங்களோ, அவங்களே பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவங்க எல்லாரையும் உயர்த்தப்படுகிறாங்க. யாரு உங்களை பார்த்து இழிவா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடியே உங்க பேரை பிரசித்தப்படுத்த ஆண்டவர் காமிக்க போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அதற்கு அடிப்படையான விஷயம் அந்த பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. தப்புகள் செய்யலாம், ஆனா தப்புன்னு தெரிஞ்சுனே செஞ்சிடனா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. யாருமே நீதிமான் கிடையாது. தப்புகள் எல்லாருமே செய்யறது தான். ஆனா அது இது எனக்கு தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, அது அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டு விடுறது தான் ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு அவசியமான விஷயம். ஆனா இதை நம்ம செஞ்சுட்டோன்னு வைங்க, ஒரு இடத்துல நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு பிசாசு எவ்வளவு தடை வேணா கொடுப்பான். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை எங்கேயோ கூட்டு போயிடுவாரு. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை எங்கேயோ கூட்டு போயிடுவாரு. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்த பிறகு கிறிஸ்துவாலே நான் ஜெயிக்க போகிறேன். ஏசப்பா கூட இருக்கிறதுனால நான் ஜெயிக்க போறேன். ஏசப்பா என் கூட இல்லைன்னா தான் நான் தோப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால நான் ஜெயிக்க போகிறேன். என் குடும்பம் ஜெயிக்க போகுது, என் பிள்ளைங்க ஜெயிக்க போறாங்க, நான் ஜெயிக்க போறேன் என்று யாரெல்லாம் அறிக்கையிடுறீங்களோ அவங்களோட சுகம், உங்களோட ஜெயம், உங்களோட பிசினஸ்ல இருக்கிற உயர்வு, உங்க படிப்புல உயர்வு, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா செஞ்ச தப்புகள் இதுக்கு எல்லாருக்குமே மன்னிப்புன்ற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமானதா நீ என்கிட்ட வருவேன்னு கிடையாது, நீ என்கிட்ட வா, நான் அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன். இருக்கிற மாதிரியே நீங்க ஆண்டவர் கிட்ட போனாங்க. நம்ம இந்த காலத்துல ஒரு மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்கோம். நம்ம இது செஞ்சாதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, இது செய்யலன்னா ஆண்டவர் கூட இருக்க மாட்டாரு. கிடையவே கிடையாது. இருக்கிறபடியே ஆண்டவர் கிட்ட யார் போறீங்களோ அப்பதான் உங்களோட ஜெயம் இருக்கு. இருக்கிற இடமே என்கிட்ட வா. ஆண்டவர் நீ டிப் டாப்பா இருக்கதான் உன் கூட இருப்ப நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே போடல. இருக்கிற மாதிரி நீ என்கிட்ட வா, இது ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இருக்கிற மாதிரியே தான் உங்களை நினைக்கிறார். நீங்க இப்படி மாறினாதான் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லவே இல்லை. அவர் இன்னைக்குமே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றாரு. விரித்த கரங்களோட நம்ம கூட உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்க ஒவ்வொரு சேர் பக்கத்தையும் ஆண்டவர் இருக்காருங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை சர்ச்சை தவிர நீங்க வேற இடத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. நமக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரும். 2 நிமிஷம். என்னெல்லாம் நீங்க தப்பு செஞ்சீங்க உங்களுக்கு படுதோ, உங்களுக்கு பட்டதுதான். நான் எதுவுமே சொல்ல போறது. 2 நிமிஷம் என் மைக் ஆஃப்ல தான் இருக்கு. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம். யாரும் கண்களை தரக்கூடாது, எல்லாரும் கண்களை மூடிக்கணும், யாரும் வாய மூடக்கூடாது. 2 நிமிஷம் டைம் தரேன். உங்களுக்கு என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ். இதயத்தை திறந்து ஆண்டவர் கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு உறவு இல்லாம இருக்கலாம். ஆதியில இருந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த உறவு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நமக்கு எப்படினாலும் தெரியுங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா.
உங்களுக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். இந்த டைம்ல என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். பக்கத்தில் இருக்கவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க யாரையுமே நீங்க பார்க்காதீங்க. இவங்க இது பண்றாங்களா அதை பண்றாங்க. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். இந்த 2 நிமிஷத்துல தான் உங்களோட விக்டரி. God bless you. 2 நிமிஷம் டைம் தரேன். நல்லா ஜெபிங்க.